அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. இந்த பாலத்திருவருடைய திருவருளால் ஆஷாட நவராத்திரி. ஆஷாட நவராத்திரினா வாராகி நவராத்திரி. இந்த வாராகி நவராத்திரி இந்த ஆணி மாதமே ஆரம்பமாயிடுது. 26/6/2025 வியாழக்கிழமை முதல் 4/7/2025 வெள்ளிக்கிழமை வரை ஆஷாட நவராத்திரி. இந்த வாராகி நவராத்திரி அப்படி சொல்லக்கூடிய காலத்தில் அந்த அம்மனை போய் தரிசனம் செய்து உங்களுடைய கோரிக்கை தினசரி ஜெபம் பண்ணணும். தினசரி வாராகி உபாசகர்லாம் வாராகி வழிபாடு செஞ்சுட்டு வரவங்க, வாராகி மேலே அம்மனுக்கு மேலே நம்பிக்கை உள்ளவங்க, உபாசகர் வழிபாடு செய்பவர் நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவருமே இந்த 9 நாள் அந்த அம்மனுக்காண்டி பூஜை செய்யணும். இந்த அம்மனுக்காண்டி தொடர்ந்து இந்த பூஜை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய பலன் அமைஞ்சிடும். என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்பான் வாராகி அம்மன். இந்த 9 நாள் போய் பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிழங்கு வகை, பூமியில் விளையக்கூடிய கிழங்குகள் அத்தனையும் சாமிக்கு படைக்கலாம். அதிலே மெயினாக சக்கரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு மிகவும் உன்னதமான படையலாக இருக்கும். அதுபோக நிறைய கிழங்கு வகை சக்கரவள்ளி கிழங்கு சொல்லக்கூடிய வகையிலையும் சேனக்கிழங்கு, பூமியில் என்னென்ன பூமியிலேருந்து வரக்கூடியதை, சேப்பங்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு அத்தனையும் இன்றைய தினம் இந்த 9 நாள் வழிபாடு செய்யும்போது அந்த வாராகி அம்மனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அந்த வாராகி அம்மனுடைய அனுகிரகத்தால் நம்மளுக்கு தேவையான அனைத்து சக்திகள் கிடைக்குது. அந்த அனைத்து சக்திகள் கிடைக்கும்போது எல்லையில்லா பலன் கொடுக்கும். முடிந்தாலும் மாலை பொழுது செய்யுங்க. நவராத்திரினா சாயங்கால பொழுது. அதுக்காண்டி அர்த்தராத்திரியில் போய் பூஜை பண்ணக்கூடாது. அந்த மாந்திரிகக்காரங்களுக்கு தான் அது சாத்தியம். நம்மளுக்கு தெய்வ பலன் தான் வேணும். மாந்திரீகம் செய்கிறவங்க கத்தி மேலே தேன் வச்சு நக்குன கதை. அப்போ கத்தியில் தேன் வச்சு நக்குனா கத்தி நம்மளுக்கு என்ன பதம் பார்த்துற நாக்குக்கு. அதே மாதிரி தான் அந்த மாந்திரிகக்காரன் யாரும் இது வரைக்கும் வெற்றதாக சரித்திரம் இல்லை. எத்தனையோ எண்ணற்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மகான்கள் இருக்காங்க. நமக்கு கண்ணுக்கு எட்டியவர் எத்தனையோ சித்த புருஷர்கள் திருவண்ணாமலையில் நடந்து வர்றாங்க. நீங்கள் காணொலியில் கூட பார்த்துருப்பீங்க. எத்தனையோ ஒரு பொம்பளை அழுக்கான உடை அணிந்து கிரிவலம் வரும்போது எத்தனை பேர் உளுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க போய் உளுந்து நமஸ்காரம்னா பைத்தியக்காரங்களா? அப்போ அந்த தெய்வத்துண்டான சக்தி அவங்களுக்கு பெறாங்க. அதுதான் உபாசனை. விரதங்கள் இருந்து வர 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 உடம்பே காலமே அது பையடா காற்றெடுத்த பையடாங்கன்னு பழமொழி போது இந்த உடம்பு காயக்கல்பமாக மாறிடும். அந்த பழமொழி சொல்ல காலமே ஒரு பையடா காற்றடித்த பையடான்னு சொன்ன பழமொழிக்கு அதே மாதிரி தான் இந்த உடம்பு காயக்கல்பமாக மாறிடணும். அது பக்குவ நிலை வர்றதுக்கு சிறிது காலம், பல காலம் கூட ஆகலாம். சில பேர் எளிமையாக கிடைத்துவிடும். பூர்வ ஜென்மத்துண்டான வாசம் இருந்தால் உடனடியாக கிடைத்துவிடும். ஒரே வருடத்தில் கூட நிறைய பேர் சித்தராயிருக்காங்க. பல வருடம் தியானம் பண்ணி யோகம் பண்ணி பூஜைகள் பண்ணி எதுவுமே பெறாமல் இருக்கக்கூடியவர் அத்தனையே பேர் இருக்காங்க. ஆனால் அந்த வாராகி அம்மனுடைய வழிபாடில் எல்லாமே கிடைக்கும். முதல்ல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறை என்ன? கர்ம பலன் குறையணும், பாவங்கள் குறையணும், தோஷங்கள் குறையணும், சாபங்கள் குறையணும். அம்மா 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 அம்மான்னு போய் நம்ம முறையிடும் போது அந்த தெய்வம் எப்படினாலும் என்னம்மா அப்படின்னு கருணை காட்டக்கூடிய அளவுக்கு நம்ம அவன் மேலே பக்தி செலுத்தணும். ஏதோ ஒரு கடமைக்காண்டி வாராகி பூஜை பண்ண சொன்னாங்க, நான் டெய்லி விளக்கேற்றுறேன், ராகாலத்தில் விளக்கேற்றினேன், யமகண்டத்தில் விளக்கேற்றினேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது.
நீங்கள் எந்த அளவு பக்தியோடு போய் அந்த தெய்வத்துக்கிட்ட பக்கத்தில் போய் உக்காந்தீங்களோ அதோட பக்கத்தில் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருவாங்க அந்த அம்மன். உங்கள் கூடவே சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க, உங்கள் பின்னாடியே துணையாக வருவாங்க. அப்போ அத்தனை சக்தி வாய்ந்த, அதாவது கலியுகத்தில் பேசும் தெய்வம்னு சொல்லுவாங்க. அது பேர் வாராகி அம்மனுக்கு என்ன சொல்கிறது, கலி காலத்தில் பேசும் தெய்வம். அப்போ அந்த பேசும் தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம முறையிடும் போது எப்படி நம்மளுக்கு முருகப்பெருமான் வந்து பேசும் தெய்வம் நம்ம சொல்கிறோம், முருகான்னு கூப்பிட்ட உடனே ஓடி வந்துடுவார் சொல்கிறோம். அதே மாதிரி அந்த வாராகி அம்மன் பேசும் அம்மன், அந்த பஞ்சமி தண்டினி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பஞ்சமி நாதனை போய் தரிசனம் செய்யும்போது சிறப்பு வாய்ந்த அருமையான மன மகிழ்ச்சியோடு நம்ம வாழலாம். அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுங்கிறது வாரி கொடுக்கக்கூடிய தாய் யாருன்னா வாராகி. முதல்ல நம்முடைய சாபங்கள் தோஷங்கள் குறையணும், நம்முடைய கர்மா பலன் இருந்து விடுபட்டு வரணும். நம்ம எத்தனையோ பிறவியில் பாவம் செஞ்சுருக்கிறோம், நம்ம முன்னோர்கள் பாவம் செஞ்சுருக்கிறோம். அப்போ இந்த உடம்பு ஒரு ஜடமாக இருக்குது. உயிர் கொடுத்தது தந்தை, உடல் கொடுத்தது தாய், வளர்த்தது சமூகம், ஊட்டியது பால் தாய், வளர்த்தது தந்தை. அனைத்து உறவுகள் சேர்ந்து இந்த உடம்பு வளர்த்துட்டாங்க. நம்ம வளர்ந்து ஆளாயிட்டோம். இளம் வயதில் வளர்ந்து ஆளான பேர் நம்ம யாராவது வளர்க்க போகிறோம், நம்மளை தான் வளர்ந்துக்கணும். குழந்தையாக இருந்து ஒரு 5 வருடம் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து அனைத்து பாசமும் கிடைக்கும், தூக்கி வளர்ப்பாங்க, கொஞ்சுவாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து விலகிடுவோம், நம்மளே விலகிடுவோம். 15 வயசு மேலே நம்ம யாரும் சீன்றது கிடையாது. 30 வயசு மேலே தனி நபர், 50 வயசு மேலே ஒரு நபர். அப்போ சமூகம் நம்மளுக்கு ஒரு மனிதனாக சுட்டி காட்டும் போது, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு மனிதனாக சுட்டி காட்டும் போது தெய்வ கடாட்சம் வேணும். அந்த தெய்வ கடாட்சம் இல்லைன்னா நம்ம வந்து சுவாரஸ்யமாக வாழ முடியாது. இனி நேரம் நம்ம ஏதேனும் ஒரு துக்கத்தை அனுபவித்து கொண்டே இருக்கணும், கஷ்டங்கள் அனுபவிக்கணும், தொல்லைகள் அனுபவிக்கணும், எதிரிகளை சந்திக்கணும், பொருளாதார இழப்பு சந்திக்கணும், மன நிம்மதி இழக்கணும், பிள்ளைகளால் தொல்லை, அப்படி போன்ற படிப்பு வரல. இத்தனை வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் என்னென்ன அடிப்படை தேவை அத்தனை வந்து நம்ம வந்து நிராகரிக்கிறேன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய தோஷமே, சாபமே, கர்மாவே. ஆகவே அத்தனையும் கடந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த வாராகி அம்மனை வந்து கெட்டியாக பிடிச்சிங்க. அந்த காலத்தில் வந்து 9 நாள் மிக 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 சிறப்பு வாய்ந்த காலம். ஆகவே இந்த 9 நாளில் வந்து 4ஆம் தேதி வரை, 26ஆம் தேதி 6வது மாதம் 26ஆம் தேதி இருந்து 7வது மாதம் 4ஆம் தேதி வரை அந்த வாராகி அம்மன் மாலை பொழுது உங்களால் முடிஞ்சால் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். இல்லைன்னா வாராகி தாயே போற்றி போற்றி, இந்த வாராகி தேவியே நமோ நமஹ, ஓம் குலம் வாராகி தேவியே நமோ நமஹ சொன்னாலும் அந்த பீஜம் எப்படி மகா கணபதிக்கு கம் கணபதியே நமஹ அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த வாராகி அம்மனுக்கு பீஜம் வந்து குலம். இந்த சொல்ல நான் குலாப் ஜாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி குலம், குலம் வாராகியே நமோ நமஹ, ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் குலம் வாராகியே நமஹ அப்படின்னு அந்த பீஜாச்சாரத்தோடு சேர்ந்து நம்ம சொல்லும்போது மிகவும் அருமையான பலன் கொடுக்கும். அந்த மாதிரி நிறைய படிக்கணுங்கிற கூட அவசியம் கிடையாது. ஜபங்கிறது என்ன, ஒன்றே ஒரு மந்திரம் தான். மூல மந்திரம் மூல மந்திரம் ஜெபம் சொல்லலாம். உங்களுக்கு என்ன மூல மந்திரம் தெரியுமோ அது ஜெபம் சொல்லலாம். நிறைய மந்திரங்கள் இருக்குது, எதுவுமே வேண்டாம். எனக்கு எதுவுமே படிக்க தெரியாது, ஆனால் எனக்கு வாராகி மேலே நம்பிக்கை இருக்குது, பக்தி இருக்குன்னா ஓம் வாராகி தேவியே நமோ நமஹ அப்படி சொன்னாலே போதும். ஒரு நாளிகை சொல்லக்கூடிய 24 நிமிஷம், ஒரு முகூர்த்த காலம் சொல்லக்கூடிய 1.5 மணி நேரமாவது உட்காந்து ஜபம் பண்ணுங்க. அந்த வாராகி தேவி வந்து பிரதட்சணமாக வந்து உங்களுக்கு காட்சி தருவாள். எப்போவுமே நம்ம ஜபம் பண்ணும்போது நேரங்கள் முதல்ல ஒதுக்கணும், டைங்களை ஒதுக்கணும். எந்த டிஸ்டர்ப் மென்டாலிட்டி வரக்கூடாது. நம்மளுக்கு மெயின் தொல்லை ஃபோன். அதை ஜபம் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒன்று ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், இல்லை சைலண்டில் போட்டு ஒதுக்கி வச்சிடணும். ஃபோனே தொடக்கூடாது. பூஜை முடிகிற வரைக்கும் எந்த காலம் அட்டன் பண்ணக்கூடாது. நம்ம முதல்ல ஃபோன் வரக்கூடாது.
அப்போ வீட்டில் இருக்கிறவன் நம்மளை பூஜை பண்ணுறான், அவன்கிட்ட போய் பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். வெளிநபருக்கு தெரியுமா? தெரியாது. அவன் நினச்சா நம்மளுக்கு கால் பண்ணுவான். அப்போ அந்த நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறத சைலண்டில் போட்டு அந்த தேவியை மனசார பிரார்த்தனை செய்து வர வர நம்முடைய வாராகியம்மனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அடுத்தபடியாக 26ஆம் தேதி சந்திர தரிசனம். அந்த பிறைச்சந்திரன் பிரதமை தேதினால பிறைச்சந்திரன் நம்ம தரிசனம் செய்யணும். அடுத்தபடியாக 27ஆம் தேதி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமிர்த லட்சுமி விரதம் அதே சேர்ந்து வருது. அந்த அமிர்த லட்சுமி விரதத்துக்கு நம்ம என்ன பலன் கிடைக்கணும்? நோய் நொடிகள்லாம் அகலும், வியாதிகள் இருந்தால் குறையும். அதனால் இன்றைக்கி லட்சுமி தேவி மனசார வேண்டிக்கலாம். சனிக்கிழமை எதுவுமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மாத சிவராத்திரி மாத சதுர்த்தி. அந்த மாத சதுர்த்திக்கு விநாயகருக்கு வழிபாடு செய்வது. அந்த வாராகியம்மனுக்கு உபாசனையிலே முக்கியமான தெய்வம் விநாயகர் பெருமான் தான். ஆகவே இந்த விநாயகர் வழிபாடு செய்யுங்க. அடுத்து திங்கட்கிழமை சமி கௌரி விரதம், அது ஒரு அம்பாளுடைய வழிபாடு. சஷ்டி விரதம் அன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சு கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை நடராஜர் அபிஷேகம், அதாவது 1ஆம் தேதி ஆணி திருமஞ்சனம் சொல்லுவோம். நடராஜர் அபிஷேகம் ஆணி திருமஞ்சனம் சிதம்பரத்தில் நடராஜ சாமியிலலாம் நடக்கும், எல்லா கோயிலும் நடக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பெரிய பெரிய ஆலயத்துலலாம் நடக்கும். 3ஆம் தேதி 7ஆவது மாதம் அஷ்டமி, 4ஆம் தேதி நவமி அன்னையோட முடியுது. அன்றைக்கி மகா சுதர்சன ஜெயந்தி. அப்போ இந்த வரிசை பிரகாரம் நம்ம ஸ்டெப்பாக 26, 27, 28, 29, 30, 1, 2, 3, 4 இந்த 9 நாள் அம்மனை மனதார வேண்டி, வாராகி தாயே என்னை ரட்சிக்க வர வேண்டும் தாயே, வாராகி தேவி என்னை காக்க வர வேண்டும் தாயே, வாராகி தேவி மாம் ரட்சமாம், வாராகி தேவி நம்முடைய குறைகள் நிவர்த்தி செய்ய வருவோம்மா அப்படின்னு சொல்லி மனதார வேண்டணும். அப்போ தான் அந்த தெய்வம் மனதார வரும். நம்ம எந்த ஜபம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், பூஜை பண்ணும்போது ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக மனம் அலைப்பாயும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் 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 தனியும். நம்ம முடிக்கும் போது பாருங்கள் 1.5 மணி நேரம் சொன்ன மாதிரி 2 மணி நேரம் நீங்கள் பூஜை பண்ணுறோன்னா நீங்கள் முடிக்கும் போது நிதானமாக எந்திரிப்பீங்க. நிதாசம் சொல்லுவோம் அது பேர். மனம் தெளிவான நிலையில் எந்திரிப்போம் பூஜை முடிச்சுட்டு. ஆனால் நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பூஜை பண்ணி எந்திரிக்கும் போது கூட அந்த திருப்தி ஏற்படாது. அந்த 1/2 மணி நேரத்துக்கு தாண்டி 1 ஹவர் 2 ஹவர் பூஜை பண்ணும்போது அந்த மனசு பாருங்கள் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம இந்த கர்ம பலம் விலகிட்டே போகும். ஒன்றுனா தான் விலகும். மொத்தமாக விலகிச்சுன்னா லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்கள் புண்ணியவான் ஆகிடுவாங்க. ஒருத்தன் கூட பாவி இருக்க மாட்டான். முருகா இருந்தாலும் புண்ணியமாயிடும், கந்தா இருந்தாலும் புண்ணியமாயிடும், சிவபெருமான் இருந்தால் புண்ணியமாயிடும். எல்லாமே புண்ணியமாயிடுச்சுன்னா எல்லோரும் மோட்சத்துக்கு போயிடுவாங்க. ஏசப்பானாலும் சரி, அல்லானாலும் சரி. அப்போ நம்மோட ஜென்மாந்திர கர்மாவை ஒட்டி தான் அனைத்து நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒருத்தன் ஏழ்மையாக இருந்து மேல்மை வர்றான், ஒருத்தன் மேல்மை உள்ளவன் ஏழ்மையாக வரான்னா முன் ஜென்மம் செஞ்ச கர்மாவால், முன்பிறவில் செய்த கர்மாவால் ஏற்படக்கூடிய விளைவே இப்பிறவில் நம்ம அதுக்குண்டான பலன் அடைகிறோம். ஒருத்தன் கணவன் மனைவியோட மிகவும் அன்போடு இருக்கிறாங்க, ஒருத்தன் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறாங்க, ஒருத்தன் கணவன் மனைவியோட சண்டை சச்சரவோடு வாழ்கிறாங்க, ஒருத்தன் கணவனே அமையலை, ஒருத்தனுக்கு மனைவியே அமையலை, திருமணமே நடக்கலை. இத்தனைக்கும் காரணம் நம்முடைய கர்மா தான். ஜென்மாந்திர தோஷம், சாபம், கிரக தோஷம் அனைத்தும் இந்த வாராகியம்மன்கிட்ட போய் முறையிடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அதை முதலே சொன்னதுதான். வாராகி தேவி வருக வருக, வாராகி தேவி அப்படி சொல்லி மனதார வேண்டிக்கிட்டே வர உங்களை ரட்சிக்க ஓடி ஓடி வருவா சொல்லி, இதுவரை இந்த காணொளி கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் வாராகியமுடைய அனுகிரகத்தாலும் பாலத்திருப்பரசனுடைய திருவருளாலும்
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க வளமுடன்.